ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தனசேகர் ஃப்ரம் விஸ்டா அகாடமி ஈரோடு. இந்த வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போறோம்னா, இந்திய உச்ச நீதிமன்றத்தின் வரலாறு பற்றி பார்க்கலாம். ஒழுங்குமுறை சட்டம் 1773ஆம் ஆண்டு வாரன் ஹேஸ்டிங்ஸ் வங்காளத்தோட கவர்னர் ஜெனரலாக இருக்கும்போது ஏற்றப்பட்டது. இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில் 1774ஆம் ஆண்டு கல்கத்தாவில் உச்ச நீதிமன்றம் நிறுவப்பட்டது. அதன் பிறகு 1801ஆம் ஆண்டு மதராஸில் உச்ச நீதிமன்றம் நிறுவப்பட்டது. 1824ஆம் ஆண்டு பம்பாயிலும் உச்ச நீதிமன்றம் நிறுவப்பட்டது. 1774ஆம் ஆண்டு கல்கத்தாவில் உச்ச நீதிமன்றம் நிறுவப்பட்ட போது அப்போதைய தலைமை நீதிபதி யாருன்னா சர் எலிஜா இம்பே. இந்திய உயர்நீதிமன்றங்கள் சட்டம் 1861ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. இந்திய உயர்நீதிமன்றங்கள் சட்டத்தின் அடிப்படையில் கல்கத்தா, மதராஸ் மற்றும் பம்பாய் உச்ச நீதிமன்றங்கள் 1862ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் தேதி மேற்கண்ட இந்த 3 உச்ச நீதிமன்றங்களும் உயர் நீதிமன்றங்களாக மாற்றம் அடைந்தது. இந்திய அரசு சட்டம் 1935 படி கூட்டாட்சி நீதிமன்றம் அக்டோபர் 1, 1937ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த பின் ஆர்டிகல் 124 படி 1950ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் தேதி தற்போதைய இந்திய உச்ச நீதிமன்றம் புதுடெல்லியில் நிறுவப்பட்டது. மத்திய அரசின் 3வது அங்கம் நீதித்துறை. இந்திய உச்ச நீதிமன்றம் 1950இல் நிறுவப்பட்ட போது அப்போது இருந்த நீதிபதிகளின் எண்ணிக்கை மொத்தம் 8 பேர். அப்போதைய தலைமை நீதிபதி ஹரிலால் ஜே கனியா. இந்திய உச்ச நீதிமன்றம் பற்றி இந்திய அரசியலமைப்பின் பகுதி 5இல் ஆர்டிகல் 124 முதல் 147 வரை குறிப்பிடுகிறது. இந்திய உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளை நியமனம் செய்வதும் அவர்களை பதவி பிரமாணம் செய்வது இந்திய குடியரசுத் தலைவரின் முக்கியமான பங்கு. இந்திய உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளின் பதவிக்காலம் இந்திய அரசியல் அமைப்பில் வரையறை செய்யப்படவில்லை. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65. தலைமை நீதிபதி இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யாருனோ, இந்திய உச்ச நீதிமன்றத்தில் தற்போது எத்தனை நீதிபதிகள் இருக்காங்கன்னு நீங்க கமெண்ட்ல ஆன்சரா சொல்லுங்க. வரப்போற குரூப் 4 எக்ஸாம் பேஸ் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்ல ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எல்லாரும் ரெகுலரா ஃபாலோ பண்ணிருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.